மதுரை தல்லாகுளத்தில் பண்டாரிபுரம் எனும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் நடத்துவது குறித்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து திமுக தேர்தல் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் நாளை சட்டமன்ற தேர்தல் கட்டமைப்பு குறித்த ஆலோசனை கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறுகிறது. அதிமுகவின் மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியல் தயார் செய்வது குறித்து நாளை அதிமுக மூத்த நிர்வாகிகள் தலைமையில் சென்னை அதிமுக அலுவலகத்தில் ஆலோசனை நடைபெற உள்ளது. பெண்கள் நாட்டின் கண்கள். அந்த கண்கள் பழுதடைந்தால் நாடு இருளில் மூழ்கிவிடும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு குறித்து விரிவான விசாரணை நடத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இவ்வழக்கில் குற்றவாளியை கைது செய்ய எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது என்பதை தீர்ப்பின் வாயிலாக அறிய முடிகிறது. தமிழகத்தின் பட்டியலிட முடியாத அளவிற்கு தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. மாநிலங்களின் வளர்ச்சிக்காக நிதி ஆயோக் கூட்டம் நடத்தப்படுகிறது என்று தெரிவித்தார். இந்நிகழ்வில் அட்சய பாத்திரம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் உடனிருந்தார்.